அரசாங்கத்தின் மேல பெரிய லெவல்ல தவறு இருக்கு. கம்யூனிகேஷனை சரியா பண்ணல. ஒரு ஆன்லைன் சட்டரிக்கல் மூமெண்டா இதை ஆரம்பிச்சு ஒரு 78 மணி நேரத்துக்குள்ள 30 லட்சம் ஃபாலோவர்ஸ் வராங்க அப்படின்னா கண்டிப்பா அதை டீப்பா பார்த்துருக்கணும். சார் அப்படின்னா இப்போ பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் மாதிரி இப்போ இந்தியாவிலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன சார்? அப்புறம் அப்படி இல்ல இது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நேபாள் மாதிரி ஆயிருமா அப்படின்னா நேபாளுடைய பொருளாதாரம் என்ன நிலைமையில் இருந்துச்சு? வேலை வாய்ப்பு கிடையாது, பொருளாதாரம் அடி வாங்கியிருக்கு, பயங்கர கடன் இருந்துச்சு, கோவிடுக்கு பிறகு டூரிசம் மிகப்பெரிய லெவல்ல அடி வாங்குச்சு. அந்த நேரத்துல அவங்க கண்டதுல அந்த இடதுசாரி அரசியல்வாதிகள் எல்லாருமே நாட்டை கூறு போட்டு விற்கக்கூடிய, லஞ்ச லாவண்யத்துல திளைச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரே மொழி பேசக்கூடிய ஒரு பாப்புலேஷன் அங்க மூவ் ஆனாங்க. சிமிலர் சிச்சுவேஷன் நம்ம இலங்கையிலுமே பார்த்தோம். இது எல்லாமே சென்சேஷன். மக்கள் இதுல ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். இது ஒரு என்ன சொல்றது, நீங்க வீடியோஸ் பார்த்து உணர்ச்சிப்பட ஆரம்பிச்சோம்னா நம்ம கம்ப்ளீட்டா ஒரு தவறான ஜனநாயகமா நம்ம மாறிடும். ஃபோர்ஸ் தவிர்க்கப்படக்கூடியதுதான். பட் நீங்க பாராளுமன்றத்துக்கு உள்ள போயிட்டீங்க, அங்க போய் இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா இது ஒரு கருப்பு வரலாறா மாறிடும் நாட்டுல. இது இப்ப நீங்க பாக்குற போராட்டம் நீட் சம்பந்தப்பட்டது கிடையாது. இது ஓவர் பீரியட் ஆஃப் பில்டப் ஆகி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவங்க போறாங்க. இதுல சமூக விரோதிகள் பயன்படுத்திக்க பாக்குறாங்க. மாணவர்களுக்கு உணர்ச்சி இருக்கும், அந்த ஃபோர்ஸ் இருக்கும், அரசியல் புரிதல் இருக்காது. அரசியல்வாதிகளுக்கு இதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தெரியும். வெளியில் இருக்கவங்களுக்கு எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தெரியும். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல்ஸ்ல ரியலிஸ்ட் ஆஃப் ரேர் ஜெம் நம்ம மேஜர் மதன்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம் பிரதர். ஜெய்ஹிந்த் சார். இப்போ என்ன சார், இப்போ டெல்லியில இப்போ ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட்டை காட்டிலும் இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கிற மாதிரி தெரியுது. சிஜேபி ஒரு காக்ரோச்னு நினைச்சதை பார்த்தா இப்போ மிகப்பெரிய ஒரு இந்தியாவுக்கே ஒரு கரும்புலி மாதிரி தெரிய வந்துருச்சே சார். என்ன நடந்துட்டு இருக்கு சார் டெல்லியில இப்போ? இல்ல, இதை நம்ம ரெண்டு விதமா பார்க்கணும். அரசாங்கத்தின் மேல பெரிய லெவல்ல தவறு இருக்கு. கம்யூனிகேஷனை சரியா பண்ணல. ஒரு ஆன்லைன் சட்டரிக்கல் மூமெண்டா இதை ஆரம்பிச்சு ஒரு 78 மணி நேரத்துக்குள்ள 30 லட்சம் ஃபாலோவர்ஸ் வராங்க அப்படின்னா கண்டிப்பா அதை டீப்பா பார்த்துருக்கணும். இப்ப எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு ஜனநாயகத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேக்யூம் இருக்கும். எதிர்கட்சிகள் அவங்க யாருமே எஃபெக்டிவா செயல்படல, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உட்பட. அப்போ அந்த வேக்யூம்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுசா ஒரு தியரி, ஒரு சோசியல் மீடியா சென்சேஷன் வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே அதை ஒரு அட்ராக்ஷன் கொடுப்பாங்க. பட் அது ஒரு பிசிக்கல் மூமெண்டா மாறுது. அவங்களுக்கு அந்த ஜந்தர் மந்தர்ல பர்மிஷன் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் அப்பவே கூப்பிட்டு பேசியிருக்கலாம். ஏன்னா அவங்க இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பிரிவினையில எதுவும் பேசல. 3 கோரிக்கைகள் வச்சாங்க. அமைச்சர் ரிசைன் பண்ணணும், அதுல இறந்த மாணவர்கள் சில பேர் ஒரு தவறான முடிவுகளுக்கு போனவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், சோனம் வாங்சுக் அவர்களுக்கு அந்த இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்கேஜ் பண்ணிருக்கணும், பண்ணல. அதன் பிறகு இது பாராளுமன்ற கூட்டத்தொடர் வரும்போது 20,000 மாணவர்கள் வராங்கன்னா இது எல்லாமே சோசியல் மீடியால நடக்குது. சோ அப்ப நீங்க லா அண்ட் ஆர்டர் ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற போது சில பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணிருக்கணும், சில ஊரடங்கு உத்தரவு நீங்க முதல்ல சில இடங்கள்ல போட்டிருக்கணும். எதுவுமே பண்ணல. சோ அப்போ இது பண்ணல அப்படின்ற போது இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளா இருக்கட்டும், இல்ல இந்த அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த வாய்ப்பை தான் பயன்படுத்துவாங்க. சோ அதோடைய அவுட்புட் தான் நம்ம கடந்த ஒரு 30 மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சார் அப்படின்னா இப்போ பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் மாதிரி இப்போ இந்தியாவிலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன சார்? அப்புறம் அப்படி இல்ல இது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எதை நோக்கி இந்த ப்ரொட்டஸ்ட் போகுது அப்படின்றதுல பார்க்கணும். நேத்து ஒரு பாசிட்டிவான மூமெண்ட் ஹெல்த் மினிஸ்டர் திரு ஜே பி நட்டா அவர்கள் இவங்க கூப்பிட்டு பேசியிருக்காரு. சோ ஒரு கோரிக்கை அப்படின்னு வைக்கும் போது கம்ப்ளீட்டா ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது. நம்ம ஜனநாயக நாட்டுல இருக்கும். உலகத்திலே அதிகமான ஜென்சி பாப்புலேஷன் இந்தியால தான் இருக்கு. சோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜென்யூன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு அந்த இடத்துல இது நேபாள் மாதிரி ஆயிருமா அப்படின்னா நேபாளுடைய பொருளாதாரம் என்ன நிலைமையில் இருந்துச்சு? வேலை வாய்ப்பு கிடையாது, பொருளாதாரம் அடி வாங்கியிருக்கு, பயங்கர கடன் இருந்துச்சு, கோவிடுக்கு பிறகு டூரிசம் மிகப்பெரிய லெவல்ல அடி வாங்குச்சு. அந்த நேரத்துல அவங்க கண்டதுல அந்த இடதுசாரி அரசியல்வாதிகள் எல்லாருமே நாட்டை கூறு போட்டு விற்கக்கூடிய, லஞ்ச லாவண்யத்துல திளைச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல
ஒரே மொழி பேசக்கூடிய ஒரு பாப்புலேஷன் அங்க மூவ் ஆனாங்க. சிமிலர் சுச்சுவேஷன் நம்ம இலங்கையிலுமே பார்த்தோம். பங்களாதேஷ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இந்தியாவை இருந்து ரொம்ப டைவர்ஸ் கண்ட்ரி. இது வந்து ரீஜன் டு ரீஜன் ப்ரொடெஸ்ட் மாறும். அதாவது அரசு தேர்வுல முறைகேடுகள் நடக்குது அப்படின்ற அந்த தாக்கம் பீகார், யூபி, ஹரியானா இந்த மாநிலங்கள் அதிகமா இருக்கும். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். கேரளால பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். பட் ஒரு இன ரீதியான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு அங்க பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். சோ இது ஒரு காமன் இது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ரெண்டாவது, இந்தியர்கள் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் எடுத்துங்க, அனார்கிக்கு எதிரானவர்கள். அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரச இப்படி ஒரு ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட் மூலியமா யாராவது பார்லமெண்டத்தை போய் கைப்பற்றிட்டு நாளைக்கு நான் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்றதெல்லாம் வந்து இந்திய மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. நம்மளுடைய மாணவர்களுக்குமே சரியான விழிப்புணர்வு இருக்கு. உணர்ச்சி வசப்படுவாங்க. இது ஒரு வெண்ட் அவுட் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், கோவத்தை வெளிப்படுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்களே தவிர பட் அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் நிச்சயமா கிடையாது. சார் அது ஓகே சார். இப்போ சிஜேபி ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு சப்போர்ட்டா வந்து ராகுல் காந்தி போறாரு. ஆனா அவர் குண்டு கட்டா தோக்கும்போது இங்க தமிழ்நாட்டில இருந்துமே குரல் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு சார். விஜய் அவர்களுமே வந்து ஜனநாயக படுகொலை செய்யப்படுது அப்படின்ட்டு. இப்போ விஜய் அவர்கள் குரல் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இங்க இருக்க தாவேக குரல் கொடுப்பாங்க, திமுக ஆல்ரெடி குரல் கொடுக்குது. இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் பற்ற ஆரம்பிச்சிருச்சு சார் இப்படி. இல்ல இப்போ நீங்க உதாரணத்துக்கு கலைஞர் அவர்கள் கைது செய்யப்படுறாரு ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது. அதுக்கு எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்தியா முழுக்க குலாம் நபி ஆசாத்ல ஆரம்பிச்சு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சோ ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அரசாங்கத்துக்கு நேரடியாக எதிர்க்கக்கூடிய கட்சிகளும் சரி, இல்ல அந்த பிரின்சிபல் ஒரு அப்போசிஷன் ஸ்டாண்ட்ல இருக்கவங்களும் வந்து அதை எதிர்த்து தான் ஆகணும். ஏன்னா திரு விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த தெளிவா சொன்னார் கட்சி ஆரம்பிக்கும் போது, ஒரு கொள்கை எதிரி வந்து எனக்கு பிஜேபி தான் அப்படின்ட்டு. சோ அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவர் அறிக்கையை கூட கொடுக்கல, இல்ல அவங்க வந்து சைலண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்ற மாதிரி போகும். பட் இதை போராட்டமா முன்னெடுக்கிறாங்களா அப்படின்றது கிடையாது. நேற்று கூட சில அமைப்புகள் பிரெஞ்சு அமைப்புகள் போராட்டம் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதை வந்து லா அண்ட் ஆர்டர் இது பண்றாங்க. ஏன்னா நல்ல கவனிங்க, தமிழ்நாடு வந்து ஒரு ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட். இப்ப இந்த இடத்துல நீங்க போராட்டத்தெல்லாம் அரசாங்கமே ஆதரிச்சு போச்சு அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்டோடைய பொருளாதாரத்தை பெருமளவுக்கு பாதிச்சிடும். அவருக்கு வந்து பல கமிட்மெண்ட்ஸ் அவர் கொடுக்குறாரு, பல விஷன் அவருக்கு இருக்கு தமிழ்நாட்டை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூல அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் வந்து எந்த ஒரு பொலிட்டிஷியனும் எடுக்க மாட்டாங்க. பட் இப்போ அவங்க அங்கே போராட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற விதம் வந்து தவறான முறையாக பார்க்குறீங்களா? ஏன்னா மீடியாவில் எல்லாமே பார்க்க முடியுது. அமைதியாக நடந்து போடுறவங்களை வந்து அட்டாக் பண்ணுறதாகட்டும், போலீஸ் ஆகட்டும், சிஆர்பிஎஃப் எல்லாருமே அட்டாக் அதிகமாக இருக்கே சார். எதுக்காக இந்த அளவுக்கு கடுமையான விளைவுகளை சந்திக்கணும்? இல்ல நீங்க யாருமே கலவரத்தை பார்த்தது கிடையாது, உங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. கடவுள் புண்ணியத்தில் நீங்க அதெல்லாம் பார்க்கவும் வேண்டாம். பட் நீங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல ஒரு மினிட் 1.5 நிமிஷம் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு காவல்துறை இப்படி பண்றாங்க அப்படின்றது நீங்க அப்படி நீங்க பண்ணவே முடியாது. காவல்துறைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்ஜஸ்டிஸ். இப்போ இந்த ப்ரொட்டஸ்டுக்கு ஆதரவா இருக்கவங்க, இந்த ப்ரொட்டஸ்ட பண்ணக்கூடியவங்க, அவங்க காவல்துறை வாகனங்கள்ல தாக்குறது, ரயில் நிலையங்களை தாக்குறது, மெட்ரோ உடைச்சிட்டு போறது, கற்கள் எடுத்து வீசுறது, இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க பார்க்கதான் செய்றீங்க. ரைட். இப்ப இந்த இடத்துல ஒரு வீடியோல காவல்துறை வந்து நடந்து போயிட்டு இருக்கவங்க தாக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நீங்க பாத்தீங்களா? கிடையாது. இது எல்லாமே சென்சேஷன். மக்கள் இதுல ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். இது வந்து ஒரு என்ன சொல்றது, நீங்க வீடியோஸ் பார்த்து உணர்ச்சிவசப்பட ஆரம்பிச்சோம்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒரு தவறான ஜனநாயகமா நம்ம மாறிடும். போலீஸ் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றதுக்கான இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனை பேர் காயமடைஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் சீரியஸா காயமடைஞ்சிருக்காங்க, இல்ல எத்தனை பேர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. சோ இது வரைக்கும் ஒரு மாணவர் அங்க இருந்து ஐசியூல போயிருக்காரு, ஸ்டாம்பீட் மாதிரியான சுச்சுவேஷன் வருதுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, காவல்துறைக்கு நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, ரியாக்ட் கண்ட்ரோல் எப்படி நடக்கும் அப்படின்னா மினிமல் டேமேஜ்ல கொண்டு போகணும்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு 5000 10,000 பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க, ஸ்டாம்பீடு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், ஒரு 1000 பேர் அங்க வந்து ஒரு அபாயகரமான சுச்சுவேஷனுக்கு வராங்க அப்படின்னா ஒரு 5 பேர் 10 பேரை நீங்க வந்து காலம் உடைச்சாலும் பரவாயில்லன்ட்டு அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் போவாங்க. சோ இது வந்து அன்ஃபேர். ஏன்னா மாணவர்கள் அவங்க பொறுத்த வரைக்கும் எல்லார்ட்டையும் ஒரு இன்ஸ்டா ஹேண்டல் இருக்கு, டக்குன்னு வீடியோ எடுத்து போடுறாங்க. காவல்துறை போய் போட முடியாது. காவல்துறைக்கு அவங்க உயரதிகாரிகள் யாராவது தான் பேசணும். சோ லா ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ரெண்டு தரப்பையும் பார்க்கணும். ஃபோர்ஸ் தவிர்க்கப்படக்கூடியதுதான். பட் நீங்க பாராளுமன்றத்துக்கு உள்ள போயிட்டீங்க, நான் அங்க போய் இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு ஏதாவது அப்படின்னா இது வந்து ஒரு கருப்பு வரலாறா மாறிடும் நாட்டுல. அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து சில கொலாட்ரல் டேமேஜ் தவிர்க்க முடியாது. சில இடத்துல கொஞ்சம் எக்ஸசிவா அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இது டு பி ஃபேர் டு த போத் த சைட்ஸ், இது தவிர்க்கப்பட வேண்டியது.
பட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி போகும்போது எந்த லெவல் ஆஃப் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி தான் முடிவெடுக்க முடியுமே தவிர அவரு சரியா முடிவெடுத்தாரா தவறா முடிவெடுத்தாரான்னு சொல்லிட்டு சில வீடியோஸை பார்த்துட்டு நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியாது. ஓகே சார். சார் ஒரு பக்கம் வந்து இவங்க கவர்மெண்ட்ட இந்த மாதிரி குரல் கொடுக்கும்போது அவங்க செவி சாய்க்கலனா அடுத்து கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போகும்போது சிஜிஐ கூட சொல்லிட்டாரு, நீங்க காட்டுற வீடியோலாம் என்ன பார்த்துட்டு இருக்க, எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்க எங்க தான் சார் போவாங்க அப்புறம் அவங்க? இல்ல இதுதான் பிரச்சனை. நீங்க வந்து நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டம், நான் கோர்ட்டுக்கு போனேன்னா 1 வருஷத்துல நான் தீர்ப்பை வாங்கிட்டு வந்துருவேன், வாய்தா மேல வாய்தா போய் 15 வருஷம்லாம் கேஸ் நடக்காதுன்னு சொல்லி ஒரு டைம் பவுண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் இருந்துச்சுன்னா நீங்க எழுதி வச்சீங்க பாதி போராட்டம் நடக்கவே நடக்காது. ஏன்னா ஒரு ஒரு காமன் மேன் இந்த தெளிவு இல்லாம நம்ம ஒளிவு முறை இல்லாம நம்ம பேசணும். நீட் பேப்பர் லீக் ஆகுது, இப்போ அது மறு தேர்வுக்கு போகுது. ஒரு ஒரு நீட் தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவன் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது மாணவன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. அவங்க அம்மா வேலைக்கு போறதை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வேலையை விட்டுட்டு பையன் +2 படிக்கிறான்ட்டு வீட்டுல இருப்பாங்க. அப்பா வந்து வெளியில பயணத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஹாலிடேஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த பையனை எப்படியாவது கரை சேர்க்கணும், அந்த பொண்ணு எப்படியாவது கரை சேர்க்கணும்னு போவாங்க. அது முடிச்சுட்டு நீ இந்த எக்ஸாம் முடிச்சிருப்பா, நெக்ஸ்ட் நாள் வந்து நீங்க ஃப்ரீயா போகலாம், ஊட்டி போயிட்டு வரலாம், கொடைக்கானல் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும், ஒரு இது இருக்கும். மீண்டும் மறுதேர்வு எழுதுறது அப்படின்றது கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் தான். இப்ப அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஒரு பிரஸ் ரிலீஸ், ஒரு நீங்க என்ன கேட்டு போச்சு, நீங்க ஒரு மன்னிப்பு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தவறு நடந்துச்சுங்க, இனிமே மாதிரி தவறு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம், இதான் வெள்ளை அறிக்கை, பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கிறோம், இந்த இடங்கள்லாம் தப்பு நடந்திருக்கு, பண்ணல, கம்யூனிகேஷனே இல்ல. இப்ப நீங்க மறுதேர்வு நடத்துறீங்க, மறுதேர்வுல இருந்த அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க ஓரளவுக்கு பாத்திருப்பீங்க. வீடியோஸ் விட்டுருங்க, நான் பர்சனலா நிறைய பேர்ட்ட பேசும்போது ஏதோ ஒரு ஒரு இதுக்கு போற மாதிரி, ஒரு மிலிட்டரி ஏரியாக்குள்ள போற மாதிரி அந்த அளவுக்கு செக்கிங், அந்த அளவுக்கு இது ஒரு இது எக்ஸாம் அப்படின்றது ஒரு போட்டி தேர்வு. நீங்களும் நானும் வந்து ஒரே மாதிரியான குவாலிபிகேஷன், அதாவது அந்த ஐக்கியூ இருக்கும். ஆனா ஸ்ட்ரெஸ்ல நான் பயந்துருவேன், நீங்க பயப்பட மாட்டீங்கன்ற மாதிரி இருக்கும் பொழுது நீங்க நல்லா படிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் லெவல்ல போயிட்டு நீங்க எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களால எல்லா பசங்களாலையும் குழந்தைகளாலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஜென்யூனா ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை நீங்க அட்ரஸ் பண்ணணும். சிபிஎஸ்இல இதே மாதிரியான ப்ராப்ளம் வந்துச்சு, அதுல சம்பந்தப்பட்ட மாணவர்கள் எடுத்து அதை சொல்றாங்க, இல்ல அவங்க எல்லாம் வந்து தவறா பேசுனாங்க, ப்ரோபகண்டா பண்றாங்க, இது பண்றாங்க, டீப் ஸ்டேட் ஆச்சு, இதாச்சு அதாச்சு. இது தவறான அணுகுமுறை. இது இப்ப நீங்க பாக்குற போராட்டம் வந்து நீட் சம்பந்தப்பட்டது கிடையாது. இது ஓவர் பீரியட் ஆஃப் பில்டப் ஆகி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவங்க வந்து போறாங்க. இதுல சமூக விரோதிகள் பயன்படுத்திக்க பாக்குறாங்க, இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க பயன்படுத்துறாங்க. எல்லாருமே அதை அட்டன் பண்ணதான் செய்வாங்க. பட் உங்களுக்கு அந்த ஜென்யூன் இது எங்க வந்துச்சு? எவ்வளவு கம்யூனிகேஷன் இருந்திருக்கணும்? எந்த கம்யூனிகேஷனுமே இல்லாம யாராவது இதை வந்து சுட்டி காமிச்சு பேசினா அவங்கள வந்து ஆன்டி நேஷனல் பதிவிடுறது, இதே மாதிரி இவங்க வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்ற போது இது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். இதெல்லாம் ஏன்னா கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட்டா கவர்மெண்டோடைய கம்யூனிகேஷன் இதுல ஜீரோ, நெகட்டிவா போயிருக்கு. இவங்க ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணி ஒழுங்கான விளக்கத்தை மக்கள்கிட்ட கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த கான்பிடன்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற கான்செப்டே நமக்கு தேவையில்லை. ஒரு வேக்கம் இருக்கு, அந்த வேக்குமா ஒரு ஒரு ஃபோர்ஸ் வந்து ஃபில்ஃபில் பண்றாங்க. ஓகே சார். சார் இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு பேக்கப்ல வந்து ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸ் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த விஷயத்துல? ஒரு ஒரு நாட்டுல நீங்க எடுத்தீங்கன்னா யூஎஸ் ஓட ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னா டெமோக்ரஸி ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு அவங்க அரசாங்கமே ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நிறைய அந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, என்ஜிஓஸ் இருக்கு. அவங்க பாக்குற ஜனநாயகம் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது வேற, ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் வரும். கவர்மெண்ட் ஒன்னும் ட்ரேட் டீல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட $5 பில்லியன் அதிகமான மதிப்புல நம்ம ரஷ்யாவோட ஆயில் வாங்கியிருக்கோம் ஜூன்ல மட்டும். இதெல்லாம் அமெரிக்கா ரசிக்கல. சோ இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா அவங்க இன்டர்ஃபியர் பண்ணதான் செய்வாங்க. இது நீங்க வந்து இதுதான் கண்ட்ரியோட செக்யூரிட்டி. ஐயோ இன்டர்ஃபியர் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ட்ரம்ப் இப்போ மிட் டேர்ம் எலெக்ஷன்ல எந்த பிரச்சனையும் முன்னுக்கு எடுத்து வைக்கிறாரு அவரு. 2014 சைனாவுடைய இன்டர்ஃபரன்ஸ் அமெரிக்காவோட எலெக்ஷன்ல மிகப்பெரிய லெவல்ல இருந்துச்சு. அந்த தேர்தல்ல ரொம்ப பெரிய தாக்கம் இருந்துச்சு. 2020 தேர்தல்ல தாக்கம் இருந்துச்சுன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது, உலகத்தோடைய நம்பர் 1 இது. சோ சைனா நமக்கு வந்து எதிரி நாடு, எல்லாருக்குமே தெரியும். பாகிஸ்தான் நமக்கு பரம எதிரி. அமெரிக்கா இந்தியாவுடைய சில விஷயங்களை ரசிக்கல. சோ ஆப்வியஸா இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நம்ம பயன்படுத்ததான் செய்வாங்க. சார் பட் ஆனால் காலிஸ்தான் முதற்கொண்டு இன்டர்ஃபியர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்களே சார். ஸோ அப்போ எல்லாம் மீறி போயிட்டு தான் சார் இருக்குன்னு அர்த்தம் நம்மள்கிட்ட.
அததாங்க நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு மாணவர் போராட்டம்னு எப்பயுமே ஆரம்பிக்கும். பங்களாதேஷ்ல மாணவர் போராட்டம் தான் ஆரம்பிச்சது. அதன் பிறகு அவங்க நேஷனல் சிட்டிசன்ஷிப் பார்ட்டின்னு சிட்டிசன் பார்ட்டின்னு சொல்லி என்சிபின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சி எடுத்த ஓட்டு சதவீதம் எவ்வளவு தெரியுங்களா? 5%. அந்த மாணவர்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும், இது பண்ணணும்னாங்க. மாணவர்களுக்கு உணர்ச்சி இருக்கும், அந்த ஃபோர்ஸ் இருக்கும், அரசியல் புரிதல் இருக்காது. அரசியல்வாதிகளுக்கு இதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தெரியும். வெளியில் இருக்கவங்களுக்கு எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தெரியும். இப்ப சம்பந்தம் இல்லாம பிரகாஷ் ராஜ் போன்ற நடிகர்கள் எல்லாம் போய் அங்க நிக்கிறாங்களா? எதுக்கு நிக்கிறாங்க? இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த இடத்துல போய் எனக்கு ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி, நான் நிக்கிறேன், அரசாங்கத்துக்கு எதிராக நான் உறுதியா நிக்கிறேன் அப்படின்றது. சோ இந்த மாதிரியான டெம்ப்ளேட்டை அவங்க பயன்படுத்துவாங்க. எங்க ரெஜிம் சேஞ்ச் நடத்த முடியுமோ நடத்துவாங்க. இல்ல டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை வீக்கன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இது எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு தெரியாதது கிடையாது. உளவுத்துறை உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸோட வேலையே இதுதான். உள்துறை அமைச்சருடைய வேலையும் இதுதான். பட் இங்க அடிப்படையா நீங்க மிஸ் பண்றது, இந்த சுச்சுவேஷனை உருவாக்குனது யாரு? அதுதான் ஃபண்டமெண்டல் கொஸ்டின். இப்ப மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்கு, நீங்க அந்த அவென்யூ கொடுக்கணும். காலிஸ்தானிகள் இவங்க எல்லாருமே உள்ள வர செய்வாங்க. இது வந்து ஒரு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. அப்ப இப்ப இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்ற போது எதிர்க்க வேண்டிய இடம் வேணும், தேர்தல் களம். அதுல தொடர்ந்து அவங்க தோத்துட்டு இருக்காங்க. ஒரு எலெக்ஷன் மாதிரி ஒரு எலெக்ஷன்ல எல்லா இடத்தையும் தோத்துட்டு இருக்காங்க. சோ அப்ப இந்த மாதிரியான ஒரு சென்சேஷனலைஸ் இஷ்யூவை அவங்க பயன்படுத்திக்க தான் பார்ப்பாங்க. அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நீங்க அந்த கம்யூனிகேஷனை கிளியரா வைக்கணும். நேத்து தான் பிரதமர் சொல்றாரு, இது ஒரு ஒரு மகா பெரும் பாவம், இதை வந்து சம்பந்தப்பட்டவங்களாம் நாங்க விட்டுறக்கூடாதுன்ட்டு. இத்தனை அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க, இந்த அமைச்சர்களுக்கு கீழே அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் இப்போ போயிட்டு அவங்களுடைய ஃபேஸ்புக், அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ் பாருங்க, ஃபேஸ்புக் பேஜ் பாருங்க, வாட்ஸ்அப் சேனல்ல பாருங்க. இந்த கலவரம் அப்படின்றது, இது மாணவர்கள் போராட்டத்தை சமூக விரோதிகள் உள்ள வராங்க, தேசத்துக்கு எதிரான சக்திகள் உள்ள வராங்க, இவ்வளவு காவல்துறையினர் தாக்கப்பட்டிருக்காங்க, மாணவர்கள் விழிப்புணர்வோட இருக்கணும்னு ஒரு பதிவு கிடையாது. அரசு நிகழ்ச்சி நிரல்னு போட்டு வச்சிருக்காங்க. இந்த லட்சணத்துல இவங்க ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில் இருக்கவங்க வந்து பண்றாங்கன்னு இதே வந்து சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்றது சரியா இருக்காது. ஓகே சார். சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். ஒருவேளை நீங்க அந்த டெல்லியில இருந்து இந்த மாதிரி ஜென்சி ப்ரொடெஸ்ட் வரும்போது இந்த சிச்சுவேஷன் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க நீங்க? இல்லங்க, அதை நான் கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் வைக்கணும். ஜென்சிஸ் இருக்கக்கூடிய மீடியம் வந்து இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு எஃபெக்டிவான கம்யூனிகேஷன் வேணும். அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஜென்யூனான ப்ராப்ளம்ஸ் நீங்க கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும். அதே மாதிரி ஜென்சிஸ்க்கு வந்து நீங்க புரிய வைக்கணும். பிரச்சனையே இல்லாத ஒரு கண்ட்ரி உலகத்திலே எதுவுமே கிடையாது. பிரச்சனையே இல்லாத வீடு, ஐடியல் சினாரியோன்றது உலகத்திலே எதுவுமே கிடையாது. தே ஷுட் பி பார்ட் ஆஃப் த டெமோக்ரஸி. அவங்கள வந்து உள்ள சிஸ்டம்குள்ள கொண்டு வரணும். கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கணும். இப்போ நான் எல்லாருக்குமே சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8ஆம் வகுப்புல ஆரம்பிச்சு காலேஜ் முடிகிற வரைக்கும் யூத் பார்லிமெண்ட்டை நீங்க எல்லா காலேஜ் ஸ்கூல் லெவல்ல கொண்டு வரணும். மாவட்ட லெவல்ல அரசு கல்லூரி வரைக்கும் கொண்டு வரணும். நீ பிரதமரா இருந்தா, நான் பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்தா, நான் கல்வித்துறை அமைச்சரா இருந்தா என்ன பண்ணுவேன், அந்த விவாதம் வேணும். இப்ப அந்த இடத்துல ஃபுல்லா அவங்க சினிமா முகத்துல மூழ்கு இருக்காங்க. ஏதாவது ஒரு ஆய்வறிக்கை சொல்றது என்னன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட்ல 70% வந்து சினிமா ரிலேட்டட் கண்டென்ட் தான் நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது எனக்கு பிரச்சனைன்னு போய் அவங்க வெண்ட் அவுட் பண்ணுவாங்களே தவிர இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க மாட்டாங்க. நீங்க ராக்கெட் ரிப்பீட்டடா நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கோம். பிஎஸ்எல்வி இப்ப கடந்த 2 வருடங்களா ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்குது. ஒரு தனியார் நிறுவனம் ஸ்கைரூட் நிறுவனம் இந்தியாவுடைய முதல் பிரைவேட் ராக்கெட் விண்ணில ஏவனாங்களா, சொல்யூஷன் கொண்டு வராங்க. அந்த பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி நீங்க உள்ள கொண்டு வரணும். அது வந்து கல்வித்துறையில இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அடித்தளத்தை விட்டுட்டு, ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு ஒரு +2 முடிஞ்ச பிறகு ஏதோ ஒரு சித்தாந்தத்துக்குள்ள அவங்க வந்துருவாங்க. இடது வலது ஏதோ ஒரு சித்தாந்தத்துக்குள்ள வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்கள மாத்துறது கஷ்டம். சோ அடிப்படையா ஜனநாயகம்னா என்ன? நம்ம ஜனநாயகம்ன்றது நம்ம எல்லாரையும் சேர்த்துதான். நான் குறை சொல்றதுக்கு மட்டும் ஜனநாயகம் கிடையாது. நான் வந்து வெறும் குறை மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பேன். அது வந்து கம்யூனிஸ்ட் மென்டாலிட்டி. இது தப்பு, இது தப்பு, இது தப்புன்ட்டு. தொழிற்சாலை வந்தா எதிர்ப்பாங்க. தொழிற்சாலை இல்ல அப்படின்னா அவங்க போயிட்டு இல்ல வறுமையில இருக்கு போராட்டம் அப்படிம்பாங்க. சோ இந்த மாதிரியான பார்ட்டிசிபேஷனும் உள்ள கொண்டு வரணும். அந்த யூத்தை என்கேஜ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் நாளைக்கு வருது அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்ல ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அந்த கேள்வி அவங்க எழுப்புவாங்க. அந்த மூவ்மெண்ட் சரியா தவறோட பாதை என்னன்றதையும் அவங்களால கரெக்டா தீர்மானிக்க முடியும். இப்ப எழுதி வச்சுக்க, இவங்க காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியோட கதை அப்படின்றது அபிஜித் தீப்கேக்கும் நான் ஒரு மெசேஜாவே சொல்றேன். உங்களுடைய ப்ரொடெஸ்ட் இனி அரசியல்வாதிகள் தான் போவாங்க. காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஏற்கனவே ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு.
இனி இது ஒரு பொலிட்டிஷியன் ஷோவா இருக்கும். இதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் அந்த காலகட்டங்கள்ல அண்ணா ஹசாரே அவர்களுக்கு நிகழ்ந்தது. ஆம் ஆத்மி பார்ட்டி உருவானதே வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் சைட்ல இருந்துதான். அந்த கட்சி பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்றத பாக்குறோம். கவர்மெண்ட்டுக்கு கம்யூனிகேஷன் இஸ் த கீ. இந்த இடத்துல இதே லட்சணத்துல இப்ப போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா சமூக ஊடகவியலாளர்கள், இவங்களுடைய ஆதரவாளர்கள் நம்ம மட்டும்தான் இதை உட்காந்து பேசிட்டு இருக்கணும், இது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற கேள்வி. ஆபரேஷன் சிந்தூர்லயே நம்ம பார்த்தோம் எவ்வளவு மிஸ்கம்யூனிகேஷன், இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு துறை ரீதியான எக்ஸ்பர்ட்ஸ் வேணும். அந்த துறை, குறிப்பா அவங்களோட துறை அமைச்சர்கள் கரெக்டா வேலை செய்யணும், கிளியரான கம்யூனிகேஷனை கொடுக்கணும். எந்த விதத்திலையும் இந்திய மக்கள் அரகன்ஸை ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் நான் கோடிட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில யார் யார் என்னென்ன பேசினாங்கன்றத பார்த்தோம். இந்த முறை தேர்தலுக்கு பிறகு என்ன மாதிரியான முடிவை அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ கம்யூனிகேஷன், பொது மக்கள், அதாவது இன்னைக்கு மக்கள் தலைவர்களா இருக்கக்கூடிய, அரசியல் தலைவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கேமரா அப்படின்றது 24x7 அவங்கள சுத்தி இருக்கு. அவங்க என்ன பண்ணாலும் மக்கள் பார்ப்பாங்க. அதோட அவங்க செயல்பட்டாங்க அப்படின்ற போது இந்த பிரச்சனையை கண்டிப்பா தீர்க்கலாம். இதையும் நம்ம கடந்து வரோம். நான் பாசிட்டிவா தான் இருக்கேன். ஓகே சார். சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபிரானம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி பிரதர். ஜெய்ஹிந்த்.